நீதிமானுடைய தலையின் மேல இந்த 26வது வருஷம் ஆசீர்வாதங்கள் தங்குகிற ஒரு வருஷமா இருக்கும். முதலாவது அந்த நீதிமான் துளிரை போல தழைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணுங்க, தங்கும். யாருடைய கோல் துளிர்க்குமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். 12 பேர்கிட்டையும் ஒரே கோல் தான் கொடுத்தார் ஆண்டவர். கொடுத்த கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு செத்து போன கோல் தான். ஆரோனின் கோல் துளிர்த்தது போல அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை கோதுமை பழங்களை என்ன பண்ணுதுங்க, கொடுத்தது. இப்போ வாழ்க்கையில் இந்த 2026வது ஆண்டுல உங்க குடும்பம் தலைக்கிறத நீங்க பாப்பீங்க. போராடாம ஜெயம் பெறவே முடியாது. உலகத்துல எந்த பதவியில நீங்க இருந்தாலும் சரி, எந்த வேலையில இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்துல இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. இனி உன் பேர் யாக்கோபு இல்லப்பா, என்ன உன் பேரு இஸ்ரவேல். தொட நரம்ப சுருக்கி பார்த்தாரு. அப்ப கூட அவன் ஜெபம் பண்றது என்ன பண்ணல, விடல. அதனால்தான் தேவனோடும் மனுஷனோடும் போராடி என்ன பண்ணான், மேற்கொண்டான். அவர் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த 26வது ஆண்டுல உனக்கு எனக்கு உறுதிப்படுத்துறாரு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய ஊழியம் பேரை நான் புகழ் பெற்று விளங்கும்படி ஆசீர்வாதம் தங்கும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுங்க, தங்கும். சாலமோனுக்கு என்ன விருப்பம்னு ஆண்டவர் கேட்டாரு. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே, இந்த ஜனத்தை எப்படி நடத்தணும் என்று சொல்லி எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாருங்க. கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. நீயும் கேட்டுப்பாரு. இவ்வளவு சின்ன பிசினஸா இருக்கலாம், ஆண்டவர் சொல்ற அதை பெரிதாக்க கத்தரால கூடும். நம்ம அறிவினால நடக்க முடியாது, அனுபவத்தினால நடத்த முடியாது, தேவனுடைய கிருபையினால நடத்த முடியும். அப்ப நீதிமானுடைய சிரசின் மேல, தலையின் மேல இந்த 26வது வருஷம் ஆசீர்வாதங்கள் தங்குகிற ஒரு வருஷமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?